கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் இந்த நாளிலுமாய் கூட நாம் மறுபடியும் ஒரு சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவர் எத்தனை நல்லவரும் அன்புள்ளவரும் பிரதான கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். நம்மை பலவிதமான ஆபத்து விபத்துகளுக்கு நம்மை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். வியாதி விக்கிரங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு அவர் கிரியை செய்கிறார். நாம் சில காரியங்களை யோசித்தே இருக்க மாட்டோம். அவள் எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே நமக்கு செய்து வைத்திருப்பார். ஐயோ, நான் இதை நினைச்சேன், இது நடந்துச்சு அப்படின்னா அது யாராலையும் நடக்கல. நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே நாம் யோசிப்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு அவர் கிரியை செய்கிறார். எவ்வளோ நல்ல தேவன். அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களை அறிவு கட்டாத அளவுக்கு நீர் எங்களை நேசிக்கிறீரப்பா, அதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை கர்த்தர் முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொள்கிறார். எப்படி நாம் வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுக்குறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒரு பாடங்களை படிக்க வேண்டும் என்று பல திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம். அதே போல் நாமும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளானால் அவரோடு கூட உடன் சுதந்திரமாக அழைக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் எதற்காக அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பல வேலைகளை கொடுத்தார். அது மட்டும் இல்லாதபடிக்கு சிலரை சில காரியங்களுக்காக கர்த்தர் தெரிந்து கொள்வார். இவர்கள் இதை செய்வார்கள் என்று. தேவனுடைய வீட்டை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் பெசலியேலையும் அகோலிபாவையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்கள் கற்களிலும் வைரத்திலும் பொன்னிலும் மரத்திலும் கல்லிலும் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று அவர்களை தெரிந்து கொண்டார். எத்தனையோ பேர் இருந்தார்கள், ஆனால் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். அதே போல் சாரிபாத்தில் எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள், ஆனால் எலியா அந்த ஒரு விதவையினுடைய வீட்டை மாத்திரம் தெரிந்து கொள்ள, அந்த விதவையை மாத்திரம் அதுபோல் அநேகர் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நாம் விசுவாசிகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் அநேகரை அழைக்கிறார். அதில் ஒரு சிலரை சில காரியங்களுக்காக தெரிந்து கொள்கிறார். நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. நம்மை கர்த்தர் சும்மா அழைக்கவில்லை. நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை எதற்காய் அழைத்தீர், என்னை எதற்காய் தெரிந்து கொண்டீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கான வேலையை கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு காண்பிப்பார். இல்லையென்றால் உங்களுடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். இல்லையென்றால் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தினால், சொப்பனத்தால், தேவனுடைய வார்த்தையினாலே, தீர்க்க தரிசிகளினாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துவார். ஒருவரையாகிலும் கர்த்தர் வெறுமனே அழைக்கவில்லை, ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலுமாய் கூட அவருடைய நோக்கத்தை, அவருடைய எண்ணங்களையும் நான் நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 20:16 நாம் வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராயிருக்கிறார்கள். சரிங்களா? இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். மத்தேயு 20:16. அப்போ கர்த்தர் அநேகரை அழைத்தாலும் எல்லாருக்கும் எல்லா வேலையும் கொடுத்துறதில்ல. சிலரை கர்த்தர் சில காரியங்களுக்காக அழைக்கிறார். ஆகவே நமக்காக ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். அந்த தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் மாற்ற மாட்டார். அவருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகள். அவருடைய கிருபாவரங்கள் மாறாதவைகள். அதை கர்த்தர் மாற்றவே மாட்டார். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றவே நமக்கு உதவி செய்வார். நம்மோடு கூட இருப்பார். பரிசுத்தாவியை தருவார், பலனை தருவார், அதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி தருவார், உதவிக்காரர்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். நாம் ஒரு வேலையை முடிக்க வேண்டும், அக்கம்ப்ளிஷ் செய்ய வேண்டுமானால் அதற்கு தக்க மனுஷர்களை கொண்டு வந்து நம்மளோடு கூட சேர்ப்பார். தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலை அரசாள ராஜாவாய் தெரிந்து கொண்டார். அதற்காக என்ன பண்ணினார்? ஆண்டவர் அநேக பலசாலிகளை அவனோடு கூட கொண்டு வந்து சேர்த்தார். பராக்கிரமசாலிகளை கர்த்தர் அவனோடு கொண்டு வந்து சேர்த்தார். அவர்கள் எல்லாரும் தேவ சேனை போல இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய மக்களே, அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் மீதியான எல்லா காரியங்களையும் நமக்காக செய்வார். நாம் எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை முழுமை அடையும். நாம் கர்த்தரிடத்தில் போகும்பொழுது, உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ நன்மையானதை செய்தாய், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆகவே நாம் அழைக்கப்பட்டவர்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மறுபடியும் மத்தேயு 12:18 நான் வாசிக்கிறோம். இதோ நான் தெரிந்து கொண்ட என் தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என் நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். கர்த்தர் எதற்காக இயேசுவை தெரிந்து கொண்டார் என்றால், இந்த உலகத்திற்காக பாடுபட்டு பாவிகளை ரட்சிக்க
இயேசு உலகத்துக்கு தெரிந்து கொண்டார். அதே போல நம்மேல கூட கர்த்தர் தம்முடைய ஆவியை வைத்து நம்மை தெரிந்து கொள்ள, எதற்காக? ஒரு ஜாதிகளுக்கு நாம் நியாயத்தை சொல்வதற்காக, கர்த்தருடைய வசனங்களை எடுத்து சொல்வதற்காக நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கார். ஆகவே நாம் துன்மார்க்கராய் வாழும் பொழுது கர்த்தர் வேதத்தை அவர்கள் கையில் கொடுக்க மாட்டார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 50 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனை நோக்கி என் வேதத்தை எடுத்து சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் என்று கேட்கிறார். அப்போ கர்த்தருடைய வேதத்தை நாம் சொல்ல வேண்டுமானால் நாம் அவரால் அழைக்கப்பட வேண்டும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும், அவரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் வைத்து புற ஜாதிகளுக்கு அதை சொல்லும்படி நம்மை ஏற்படுத்தியிருக்கார். அதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆகவே தேவனுடைய வசனத்தை சொல்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் வாசிக்கிறோம், யோவான் 15:16 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாகவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ கர்த்தர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? கனி கொடுக்க. கனி என்றால் என்ன? ஆவிக்குரிய கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இப்படிப்பட்ட 9 விதமான கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். ஆவியின் கனியோ ஒன்றுதான், அன்பு. ஆனால் அதில் இவள் எல்லாம் அடங்கி இருக்குது. இந்த கனியை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு புசிக்க கனி கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆத்ம கனிகளை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இப்படி நாம் கனி கொடுக்கவே நாம் கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடிகளாய் நாம் இருக்க வேண்டும். அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். நாம் அவரிலே நிலைத்திருந்தால் அதிக கனிகளை நாம் கொடுப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். நம்முடைய கனி நிலைத்திருக்க. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. நாம் கனி கொடுக்கவே நம்மை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு லூக்கா 18:7 சொல்றார், அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுது. ஆகவே கர்த்தர் தம்மை தெரிந்து கொண்ட மக்களுக்கு அவர் நீதி நியாயத்தை செய்கிறவராயிருக்கிறார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். பல பிரச்சனைகளிலே நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அழைத்தார், உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாய் நியாயம் எதுவோ அதை செய்வார். அநியாயம் தன் வாயை மூடும் என்று சங்கீதங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் கண்டிப்பாய் நமக்கு நீதி நியாயத்தை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம், நம்மை அவர் நீதிமான்களாக்குகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரோமர் 8:33 வாசிக்கிறோம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக? நாம் நீதிமான்களாய் வாழ்வதற்காக. அவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மை நீதிமான்களாய் நம்மை நிலைநிறுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீதிமான்களாக்குகிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய நிமித்தம் உபத்திரவத்தின் நாட்களை குறைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 24:22 வாசிக்கிறோம், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள் என்றால் உபத்திரவத்தின் நாட்கள். இந்த காலங்களிலே எவ்வளோ உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களுமா இருக்குது. ஆனால் இந்த உபத்திரவத்தின் நாட்களை கர்த்தர் குறுக்குகிறார். அதற்கு காரணம் என்ன? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் கர்த்தர் உபத்திரவ நாட்களை குறுக்கி மக்களுக்கு நன்மை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம்! கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்பதை நினைக்கும் பொழுதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. நம்முடைய கோத்திரங்களிலே, ஜனங்களிலே, ஜாதிகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நாம் வாழ்கிற இடங்களிலே எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே கர்த்தர் நம்மை அழைத்தது மட்டுமல்ல, நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு வேலையை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு நாம் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றியாயிருப்போமா? ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் ஒரு ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என்னை எதற்காக தெரிந்து கொண்டீர்? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அதை செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரும், எனக்கு காண்பியும், அதற்கு தேவையான பலத்தையும் கிருபைகளையும் வசதிகளையும் மனுஷர்களையும் எனக்கு தாருமையா என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே எங்களை நீர் தெரிந்து கொண்டீர் ஐயா. எங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் நீர் முன்குறித்தீர், எங்களை அழைத்தீர், எங்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, அதனுடைய நோக்கம் என்னது என்பதை ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் காண்பியும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாங்கள் செய்து முடித்து உம்மிடத்திலே வர எங்களுக்கு கிருபை தாரு சுவாமி. ஆண்டவரே, எல்லா தடைகளை மாற்றும். அந்தகாரத்தின் கிரிகள், சத்துருடைய போராட்டங்கள், எச்சலின் ஆவிகள், பிசாசனுடைய தந்திரங்கள், உலகத்தினுடைய மோசங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி
ஆண்டவரே, உம்முடைய வேலையை நாங்கள் செய்ய எங்களை பலப்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும், உம்முடைய ஆவியினால் நிலைநிறுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். கேட்ட எல்லா மக்கள் மேலும் ஆசீர்வாதத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாயிருங்கள். ஆமென்.